ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கி பிராண்ட்லேருந்து பாக்ஸர் ப்ரீஃப்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. GG17 ஹெரிட்டேஜ் கலெக்ஷனில் இருந்து வருது. இதில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மைக்ரோ மாடல் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்னா என்னென்னா, ஹெரிட்டேஜ் கலெக்ஷனில் இருக்க ஒவ்வொரு தையலும் ஜாக்கியோட ரிச்சான பாரம்பரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸோட பழமையான டிசைன்ஸ் பிராண்டோட ஹிஸ்ட்ரியை ஹைலைட் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்கி ஆர் நத்திங், அதான் எனக்கு ஜாக்கி மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். டென்சல் மைக்ரோ மாடல் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்சல் மாடல் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா பீச்வுட் ட்ரீ, அதாவது புங்க மரத்தில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபைனான லைட் வெயிட்டான செல்லுலோஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஹை ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கும். அதுக்கு மேலே நேச்சுரலான சாஃப்ட்னஸ் அது கொடுக்குது. யூஸ் பண்ணி லாங் லாஸ்டிங்கான கிளாத்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்கு. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது அதே மாதிரி இருந்தாலுமே நமக்கு சாஃப்ட்னஸும் டச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபீலும் அதே சேமாகவே இருக்குது, குறையாமல் அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலான குவாலிட்டிஸோடு இருக்க மாடல் ஃபேப்ரிக் கூட நம்ம எலாஸ்டினை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளான லைட் வெயிட்டான ஃபேப்ரிக் கிடைக்கிது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா சாஃப்ட் அண்ட் டியூரபிளான வேஸ்ட் பேண்டு. ஸோ இங்கே இருக்க எல்லா பாக்ஸர் ப்ரீஃப்லேயுமே சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்பெஷலாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது, லேபிள் ஃப்ரீ ஃபார் ஆல் டே கம்ஃபர்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 549. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வேஸ்ட் பேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர், நடுவில் அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு கலர். ஜாக்கி வேர்டை ஒரு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்னோட பேக் சைடு போஸ் மாதிரி கொடுத்து அதை வச்சுருக்காங்க, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ரொம்பவே சாஃப்டான ஒரு வேஸ்ட் பேண்டு தான். அதுக்கப்புறம் மொடால் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃபைனான ஃபீலையும் கொடுக்குது. மாதிரி சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது, டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டனை விடவுமே ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பார்த்திங்கன்னா மொடால் ஃபேப்ரிக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அப்படியே நொல்லுன்னு இருக்க மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, இதுக்கப்புறம் இது பேக் சைடு. அப்புறம் பேக் சைடில் இன்சைடு பார்த்திங்கன்னா ஜாக்கி கலெக்ஷன் நேம் ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் டென்சல் மைக்ரோ மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா எம், ஸ்டைல் நம்பர் HHG17. 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், டம்பிள் ட்ரை பண்ணக்கூடாது, ப்ளீச் பண்ணக்கூடாது, நல்லா காய வைக்கணும், அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். ரொம்பவே ஒரு ஃபைனான ஃபேப்ரிக்கு. நம்ம ஏன் ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்க போகுது, ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது வந்து மொடால் ஃபேப்ரிக்கு. இதுவே நம்ம காட்டன் ஃபேப்ரிக்கில் பார்த்தோன்னா ஒரு வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ காட்டனில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், காட்டன் எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், இதை வந்து 30 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும். ரெண்டையுமே ஜென்டில் வாஷ் தான் பண்ணணும், இதையுமே ஜென்டில் வாஷ், இதையுமே ஜென்டில் வாஷ். ஸோ மொடால் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா டம்பிள் ட்ரை பண்ணக்கூடாது, அதுவே காட்டனை பார்த்திங்கன்னா லோ டம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டுமே அயன் பண்ணக்கூடாது, ரெண்டுமே ப்ளீச் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைன் ட்ரை இன் ஷேடு, நிழலில் தொங்க விட்டு தான் காய விடணும், புளியக்கூடாது. இங்கே அதை மென்ஷன் பண்ணல, டு நாட் அயன், அதை தான் சொல்லியிருக்காங்க. லோ டப். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் நமக்கு வாஷிங் கேர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவேராக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேர் பண்ணோன்னா நமக்கு ஃபேப்ரிக் வந்து லைஃப் லாங் வரும். அப்புறம் இதில் ஒரு டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் நம்ம பாக்ஸில் என்ன பார்த்தோம்னா அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. சைஸ் சார்ட் இருக்குது. இந்த மாடலில் தான் இந்த பாக்ஸர் ப்ரீஃப் இருக்கும், ஃப்ரண்ட் ஓப்பன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டென்சல் மைக்ரோ மாடல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோகோ டெக்னாலஜி, மைக்ரோ டெக்னாலஜி, கலரிங் டெக்னாலஜி, அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது டெக்ஸ்டைல் ஃபீல்டில். அதில் மாடல் ஃபேப்ரிக்காக மைக்ரோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியருக்குமே ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இன்னராக இருக்கும்.
அதையும் தாண்டி நம்ம சம்மருக்குலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.